தமிழ்நாட்டு மக்களே மகிழ்ச்சியா இருங்க. சூப்பர் செய்தி. ஏன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சிய பத்தியும் புரிந்து கொள்வதற்கான சரியான சந்தர்ப்பம். காரணம், நீங்க அடிச்ச விசில் தான். உங்க விசில் சத்தம் இன்னைக்கு விண்ணை எட்டுது. பல கட்சிகளின் நிலை என்ன, அவர்களோட முகைத்திரை என்ன என்று அவர்களே கிழித்து காண்பித்துக் கொடுக்கிறார்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமாங்க. இத்தனை நாளா நம்ம ஏமாற்றின கட்சிகளுக்கு, அவங்க என்ன இப்படி ஏமாத்துனாங்கன்னு இப்படிதான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்று சொல்லிவிட்டு உள்ளார வேலை செய்றாங்க பாத்தியா? சின்ன கட்சி, பெரிய கட்சி, எல்லா கட்சிகளுடைய முகத்திரை கிழிகிறது. ஜனநாயகம் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கான எடுத்துக்காட்டு இதுதான். பெரும்பான்மை இல்ல, அதனால இப்படி எல்லாம் பண்றானுங்க. ரைட், ஓகே. ஆனா முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? காங்கிரசும் டிவிகேயும் இணைந்ததுதான். ஆமாங்க. இத்தனை நாள் என்ன சொல்லிக்கிட்டு திமுக நம்மளை ஏமாத்துனுச்சு, சிறுபான்மையினர் காவலன் சொல்லி ஏமாத்திட்டு இருந்துச்சு. சிறுபான்மையினர் காவலன் திமுக இல்ல, டிவிகே தான் என்று நிரூபணமான பிறகு இவர்கள் செய்யும் குள்ளநரி தந்திரங்கள் தான். ஆமா, பிஜேபி மட்டும் பயப்பட நினைக்காதீங்க. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர் மட்டுமல்ல, அவருக்கான புகழ் இந்தியா முழுவதும் இருக்கு. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா வரைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தலைவர் விஜய்னால. அதனால தான் இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. எங்க விஜய் முதலமைச்சர் ஆயிட்டா என்னடா நம்ம இருப்பெல்லாம் போயிருமே, நம்ம அடிச்ச கொள்ளையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லி பயந்து சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். அவர்களால் துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. இந்த நிலையில தான் இருக்கு மக்களே. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒவ்வொரு கட்சியை பற்றி அறிவதற்கு நீங்க வேறு கட்சிக்கு வாக்களித்திருக்கலாம், விசில் சின்னத்தை தவிர வேற எங்கே வாக்களித்திருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்வதற்கான சரியான சந்தர்ப்பம். இவர்கள் சுயநலவாதிகள், தங்கள் சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, கொள்ளையடிப்பதற்கு திட்டமிடுகிற இவர்களெல்லாம் ஒரு விதமான கொள்ளைக்காரர்கள் என்பது இன்று உங்களுக்கு புரியும். தமிழக அரசியல்ல இந்த சூழ்நிலை சூப்பர். இது இப்படிதாங்க இருக்கணும், மக்களுக்கு தெரியணுங்க. பெரும்பான்மை இல்லையா, அடுத்து பெரும்பான்மை கொடுக்கணும்னு சொல்லி தோணும். அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆமா, இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் மற்றும் ராகுல் அவர்களின் கூட்டணி உருவாக்கி இருக்கு. ஆமாம், இது மிகப்பெரிய ஜென்சி புரட்சிக்கு வித்திடும். இந்திய அளவில் மாற்றம் ஏற்படும். விஜய் அவர்களின் புகழ் இந்திய முழுக்க இருப்பதனால இது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதாலேயே ஆளுநர் இப்படி கொஞ்சம் விளையாட்டுக்கள் செய்கிறார். இதனால நம்ம என்ஜாய் பண்ணணும், பார்க்கணும், சிரிக்கணும். ஆஹா, டே இப்படி எல்லாம் பண்றீங்களாடா, கடைசியில் எங்கிட்ட தாண்டா வரணும், நாங்கள் தானே ஓட்டு போடணும், சரி பார்ப்போம். ஆனால் இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா நீங்கள் அடித்த விசில் சத்தம் தான் இன்னைக்கு மக்காவாக வேலை செய்யுது. சரி, அதனால் விசில் சத்தம் இன்னும் விண்ணை பிளக்கட்டும். அடுத்த தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயாராக இருப்போம். யாரும் கலங்கக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணணும். ஏன்னா அடி அந்த மாதிரி அடி விழுந்திருக்குல்ல, அப்போ இவனுங்க இந்த அளவு கூட கதறலானே, இப்படி கதறட்டும், அழுகட்டும், கவலையே படக்கூடாது. இந்த கட்சிகளின் முகம் மற்றவர்களுக்கு தெரியணும். விசில் அடிக்காத ஒவ்வொருவருக்கும் தெரியணும். அடுத்த எலெக்ஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்ற இவரோட நிலை இல்லை. இவர்கள் இந்த எலெக்ஷன்ல விஜய் வந்துட்டாருன்னா இனி இவரை தாண்டி ஒரு அரசியல் இல்லை என்ற நிலை உருவாயிட்டு, அதனால மட்டும்தான் இவனுங்கெல்லாம் கதறானுங்க, பதறானுங்க. சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரை காரி துப்புற அளவுக்கு இருக்காங்க. ஓகே, ரைட் மக்களே, நீங்க அடிச்ச விசில் செம்மையா வேலை செய்யுது. நன்றி, கவலை வேண்டாம், சந்தோஷமா இருங்க. இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொருத்தனை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். தலைவர் விஜய் அவர்களும் தெரியணும். எவனை கூட்டணி கூப்பிடணும், யார் நல்ல தலைவர், யார் மக்களுக்கான தலைவர், அவரும் தெரிஞ்சுக்கணும். கூட்டாட்சின்னு சொன்னார் இல்லையா, நல்ல தலைவர்களையும் அவர் தேடணும். அதற்காக இந்த வாய்ப்பு சூப்பரான வாய்ப்பு. மக்கள் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அடிச்ச விசில் சூப்பராக இருந்துச்சு. மறு தேர்தலையும் பக்காவா விசில் அடிக்க காத்துருங்க. நன்றி, வணக்கம்.